சோஷியல் மீடியா யூஸ் சொல்றாங்க. அதாவது வலைதளத்துல, இணையதளத்துல நாம பயன்படுத்துகிற காரியங்கள் நமக்கு நேரம் அட்டென்ஷனை திருப்புறது. அதாவது நம்முடைய போட்டோவை அடிக்கடி எடுத்து 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 போஸ்ட் பண்றது, நம்மை பற்றிய சுய கதைகளை, தனிப்பட்ட கதைகளை கூட உலகத்துக்கே தண்டோரா போட்டு அடிக்கிறது. இது என்னன்னா அட்டென்ஷன் கேதரிங். யூ கேனாட் பி கவர்ட். நம்மளால மறைஞ்செல்லாம் இருக்கவே முடியாது. புரியுதுங்களா? நான் இங்க காப்பி குடிச்சேன், அந்த காப்பி ஒரு போட்டோ. நான் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன், உடனே அந்த அந்த சாப்பாட்டின் க்ளோஸ்அப்ல ஒரு போட்டோ. பார்க்கறவெல்லாம் நாக்கு ஊறணும். அதுக்கப்புறம் அந்த அந்த ஹோட்டலுக்கு வெளியே நின்று அங்க ஒரு போட்டோ. அது எதுக்குன்னா நாங்களே ஹோட்டல் சொந்தமா வச்சிருக்கிற மாதிரி. அது என்ன காமிக்க விரும்புறாங்களா? நாங்களாம் சாதாரண ஆள் கிடையாது, நாங்களாம் பெரிய பெரிய இடங்களுக்குலாம் நாங்க போறவங்க, நாங்களாம் பெரிய ஆட்கள். எந்த இடம் பார்த்தாலும் ஒரு பூவை பார்த்தா பக்கத்தில் ஒரு போட்டோ எடுத்துக்கிறது. எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதை உலகத்துக்கே தினந்தோறும் ஒரு போட்டோ போட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. என்னமோ நமக்கு இந்த போட்டோவை பார்த்தா எல்லாரும் ஓட்டு போட்டு நம்மளெல்லாம் பிரதம மந்திரி ஆக போற மாதிரி. அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு செல்ஃப் அப்சஷன். இது என்னன்னு சொன்னா கிரைங் ஃபார் அட்டென்ஷன். லுக் அட் மீ, லுக் அட் மீ, என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஒரு பொருளை வாங்கிட்டா போதும், அந்த பொருளை எல்லாருக்கும் முன்னால கொண்டு வைக்கிறது. பாத்தீங்களா, நான் வாங்கிட்டேன், அதை யாரும் பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. நான் புதுசா ஒரு போன் வாங்கினேன், அதை கொண்டு வச்சிருக்கேன், என்னன்னு கூட சட்டம் பண்ணாம இருக்கிறீங்க. பொறுத்து 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 பார்க்கறது. அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியுமா இப்ப லேட்டஸ்டா ஒரு போன் வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு கதை ஆரம்பிக்கிறது. அவங்களும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான், ஆண்டு கிருபையால போன வாரம் நான் தான் வாங்கியிருக்கேன். அதை பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே கண்ணு பெருசாகணும், வாய் பொழந்த உடனே அப்பா, அப்பதான் ஒரு ஆத்ம சாந்தி வரும். எல்லாரும் பார்த்துட்டாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? சோ இது என்னன்னா இதை நீங்க அதை ஒரு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால அப்படி எப்பவுமே பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இது ஒரு விதமான கேதரிங் அட்டென்ஷன், அடிக்ஷன் டு அட்டென்ஷன்.